ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லாஸ்ட்டாக சொன்னோம், இந்த படிக்கட்டிலேருந்து பேசுறது தான் லாஸ்ட்டாக இருக்கும் எங்களோட பழைய வீட்டில். ஸோ இன்றைக்கும் வந்து இன்னும் ஒரு 3 to 4 days வந்து இந்த வீட்டில் நாங்கள் வந்து இருக்க போகிறோம். எப்படியும் வெனஸ்டே அந்த மாதிரி தான் வீடு காலி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இப்போது வந்து எங்களோட பழைய வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு. பெயிண்டிங் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபினிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எங்களோட அம்மாவும் அப்பாவும் எங்களோட புது வீட்டில் அந்த ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ நான் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் இந்த விலாகில் பாருங்கள். அதுக்கப்புறம் சீக்கிரமாக வந்து எங்களோட நியூ ஹவுஸோட எம்டியாக இருக்கிற ஒரு ஹவுஸ் டூர் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் போடுற சீக்கிரமாகவே வரும். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து வாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மீட் பண்ணலாம். சவுரு ஃபுல்லாகவே அழகாக பட்டிலாம் பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா இங்கெல்லாம் பள்ளம்லாம் இருந்தது. நான் எங்கள் வீட்டில் இருந்த பட்டி மாவுலாம் கொஞ்சம் கேட்டு எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து பட்டி கிட்டிலாம் பார்த்து சூப்பராக அழகாக வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து பண்ணிட்டோம். ஸோ இதை இங்கே வச்சிடலாம். ஏன்னா இது ரொம்ப அழகாக இருக்குது. இதை எடுக்க வேணாம், இந்த பிக் வந்து இருக்கட்டும், எங்கள் ஞாபகமாக எங்கள் ஹவுஸ் ஓனர் இதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு இதை நாங்கள் விட்டுட்டோம். ஸோ மீதி எல்லாமே வால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த வால் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே இந்த வால் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பட்டி பார்த்து தேய்ச்சி ரொம்ப சேஃபாக அழகாக வந்து இந்த அழுக்கெல்லாம் இருக்கிற இடத்துலலாம் தேய்ச்சி செம்மையாக வந்து பண்ணிட்டு. ஹாய், ஹலோ, வணக்கம். எப்படி இருக்காரு பாருங்களா, அப்படியே வந்து பெயிண்டராக மாறிய எனது கணவரை பாருங்கள். வாவ், வாட் அ பியூட்டியா! இப்போதான் அழகாக இருக்காரு, ரொம்ப அழகாக இருக்காரு. எங்கள் அம்மா அப்பாவை வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கலான்ட்டு காலையில் அப்பா கேட்டார், என்ன நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கல எங்களை இன்னும் அப்படின்னு. அதாவது பெயிண்டிங்லாம் முடிச்சுட்டு இன்டீரியர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் காமிக்கல. பட் பிஃபோர் வந்து அப்பா வந்திருக்காரு, உங்களுக்கே தெரியும். அதாவது இங்கே பொங்கல் அன்னைக்கு இல்லை தமிழ், அதாவது நியூ இயர் நம்ம ஜான்வரி மந்த்து வந்தார். இப்போ அரௌண்டு ஃபெப்ரவரியே வந்துடுச்சு. ஒரு மாதம் கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷிங் முடிச்சு அம்மா அப்பா காமிக்கிறதுக்கு. இப்போ வந்து எங்கள் அம்மா அந்த பூஜை ரூம்லாம் செட்டப்லாம் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கணுமா. ஸோ இங்கேயும் வந்து ஒர்க்ஸ் கொஞ்சம் வந்து பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வீடு எல்லாமே பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி, நாளைக்கு டிவி இன்றைக்கி ஏசிலாம் கலட்டுறது டிஸ்மேண்டில் பண்ண வராங்க. ஸோ எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம புது வீட்டுக்கு போய்ட்டு எப்படியும் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடியறதுக்கு கண்டிப்பாக வந்து டைம் இருக்க தான் செய்யும். வீடு காலி பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து வேலை இழுக்கிறது ரொம்ப வேலை இருக்குன்னா அதுதான். ஸோ சாட்டர்டே சண்டே ஆஸ் யூஷுவல் எனக்கு ஆஃபீஸ் லீவு அப்படின்றதால அந்த ஒர்க்லாம் வந்து சாட்டர்டே சண்டே பார்த்துக்கலாம் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் சாட்டர்டேன்னு டிசைட் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் வேலைகள் வந்து எங்கள் வீட்டில் போயிட்டு தான் இருக்குது, முடியலை. அதனால வெனஸ்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்கிங் ஒர்க் எல்லாமே போயிட்டு வெனஸ்டே எங்கள் வீட்டில் செட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக வீடையும் வந்து நம்ம வந்து செட்டில் பண்ணணும். அட் சேம் டைம் இவரும் வந்து ட்ராவலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஐப்ரோ கூட ட்ரிம் பண்ணல, அவ்வளோ ஒரு பிஸியில் வந்து இவ்வளோ டேஸும் வந்து போயிட்டே இருக்குது. எனிவே எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக அப்படின்னும்போது நம்மளும் வந்து அந்த வேலைகளை வந்து ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு தான் செய்யணும், சலிச்சிக்கூடாது. ஸோ அதனால் வந்து இப்போ வாங்க நம்ம வந்து அப்பா அம்மாவை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் காமிக்கலாம். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். இந்த இவர் என்ன இப்படி தாடிலாம் வச்சுக்கிட்டு ரொம்ப எங்கே உங்கள் த பாஸ் தாடி எங்க? தி பாஸ் இப்போதான் வராரு, நியூ இயருக்கு அப்புறம் இப்போதான் வராரு. பொங்கலுக்கு வரல. என்னப்பா அம்மா வராங்க. இவர் தான் இன்ஜினியரு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது லிஃப்ட் ரெடியாக இருக்குன்னாங்க. இப்பயும் எங்கள் அம்மா வரங்க படிக்கட்டில் ஏறி போகிறாங்க. வாங்குது எப்படி இருக்கு? என்கிட்ட கேட்கலையா? சூப்பராக இருக்குதாப்பா, நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்கு. நாங்கள் வந்து வீடு காலி பண்ணுறதுக்கு முன்னாடி, வீடு திங்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து எங்கள் டேடியை வந்து காமிச்சிட்டோம். அவங்க வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஃபோன் பேசுகிறாங்க மக்களே. டெய்லி ஒரு 20 கால் வந்துருக்கு. யார் தான் பேசுகிறாங்களோ தெரியல. எங்கள் அம்மாவுக்கு ஒரே காலிங் பிஸி. கூட கால் வராது அவங்களுக்கு. ஸோ அதனால இன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டாங்க. நாளைக்கு காலி பண்ண சொல்கிறாங்க. சண்டே இல்லை, சண்டே காலி பண்ணணும். அது ஒரு பெரிய வேலை. சின்ன வயசுலேருந்து வீடு காலி பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சாமான் வச்சுருந்தா நம்மளே கொண்டு ஓட்டுருவோம். நாங்களே இப்போ கொஞ்சம் சாமான் தான், நிறைய சாமான் வச்சுல இருந்தாலும் நம்மளுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன வயசுலேருந்து எத்தனை வீடை காலி பண்ணி போட்டு, எத்தனை வீடு வந்து 4 வீடு காலி பண்ணியிருக்கோம், 7 வீடு காலி பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு காலம் இல்லை. வாடகை வீட்டிலேருந்து காலி பண்ணி இப்போ சொந்த வீட்டுக்கு வந்து அப்பாடா
நான் தான் இப்போ ஃபர்ஸ்ட் வாங்குறேன். 2 3 4 5 6 பாருங்க எவ்வளோ தூரம் லைன் போயிட்டு இருக்கு. வீடு காலி பண்ண வீடோட கவுண்ட்டு லைன் எக்கச்சக்கமா போகுது. லைன் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடுக்கு மேலே இருந்திருக்கும் ரெண்ட்டுக்கு. அப்போ நிலைமைகள் வந்து எப்போவுமே வந்து மாறும். காலங்கள் மாறும், நிலைமைகளும் மாறும். அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணணும், அவசரப்படாம. சரி, எப்படி இருந்தா நம்ம இப்போ வாடகை வீட்டில் இருந்து இப்போ சொந்த வீட்டில் குடி போகிறோம். அப்படியே இருக்காது. ஆமாம், மனுஷனுடைய நிலைமை மாறிக்கிட்டே இருக்கும். சின்னதுல கஷ்டப்படுறவங்க பின்னாடி நல்லா இருப்பாங்க, முன்னாடி நல்லா இருக்கவங்க மேபி பின்னாடி கஷ்டப்பட பண்ணலாம், ஜாலியா இருக்கு, பின்னாடி கஷ்டப்படுவாங்க. ஆமா அப்படின்னு சொல்லுவார் இவர் தான். இவர் வந்து சின்னதுல இருந்தே ஜாலிதான். அவருக்கு எந்த கவலையுமே கிடையாது, நல்லா தூங்குவாரு, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு எங்க அப்பா. அப்படியே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதுதான் எல்லாத்துக்கும் பொறாமையா இருக்கு. சிரிச்சுக்கினே இருக்காங்களே அப்பா. அது ஒரு வகையில மத்தவங்களை காண்டு பண்றது கூட போல. அங்க பாருங்க பேச்சு ஓவரா போயிட்டு வரட்டும், வந்தோம் அவங்க கிட்டே கேட்போம். பேசிட்டு எவ்வளோ நேரம் ஃபோன் பேசிட்டேன். ஸ்ரீலங்கா ஃபோன் தான் நான் பேசி. ஸ்ரீலங்கா சொல்லுங்க, வீடு எப்படி இருந்தது? வீடு நல்லா இருக்கு, குறை நிறைய பிளான் கட்டியிருக்கேன், நல்லா இருக்கு. ஆனால் நான் கட்டேன் ஞாயிற்றுக்கிழமை வீடை காலி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமை கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இன்னைக்கு முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் இந்த பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே போடணுமா, அதனால வந்து சாட்டர்டே வந்து வீடை சாட்டர்டே காலி பண்ண வேணாம், சண்டே காலி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சண்டேவா வெனஸ்டேவான்னு பார்க்கணும், வீடு வேலை முடிகிறத பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அங்கே ஒருத்தர் டென்ஷனாக பெயிண்ட் அடிச்சிட்ருக்காரு, அவரை வேற போய் பார்க்கணும். பெயிண்டர் படுத்துட்டு இருக்கிறத பாருங்கள், டயர்டாக, கையில் பெயிண்ட்டு காலில் பெயிண்ட்டு முடிச்சுட்டு சோஃபாவே நாஸ்தி பண்ணிட்டீங்க. முடிச்சிட்டிங்க. வீடெல்லாம் பக்கா மக்களே, பக்காவாக பெயிண்ட் பண்ணிட்டாரு. இன்னும் 2 ரூமும் கிச்சனும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரூம் முடிச்சாச்சு. நம்ம பெட்ரூம் இருக்கு, நாளைக்கு பாத்ரூம் முடிச்சாச்சு. நாளைக்கு பாத்ரூம் கிளீனிங் ஆள் வராங்க. கெஸ்ட் ரூம் முடிச்சாச்சு. ஆக்சுவலி வந்து என்னோட கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குல்ல, ஒர்க்கிங் டேபிள் இருக்குல்ல, அங்கே கொஞ்சம் அழுக்கு பண்ணி வச்சிருக்கேன். அதையும் கொஞ்சம் டச் அப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுவும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து கிச்சன்ல வந்து அந்த வெங்காய கூட இருக்கு, அதை அடிச்சிட்டீங்களா? ஓகே, அது முடிஞ்சிருச்சு. அது அடிச்சாச்சு, இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, மற்றபடி எல்லாமே ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வால் அடிக்கணும் கண்டிப்பாக. ஓகே, இது அடிச்சிட்டிங்க. ஒரு கோட். ஆனால் கொஞ்சம் நல்லா இல்லை, உங்களோட ஒர்க் கொஞ்சம் அழுக்கெல்லாம் தெரியுது. தேய்ச்சிட்டு அடிக்கணும், கொஞ்சம் பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு அடிக்கணும். ஓகே, தேய்ச்சி போட்டு தான் அடிச்சது. இதை விட தேய்க்கிறேன்டா வேற அந்த ஷீட்லயா தேய்ச்சிங்க? புது ஷீட் வாங்கிட்டு வந்து புது ஷீட்டா எடுத்து வந்து ஆவணத்துல இருந்து. ஸோ இது வந்து இதுவும் பண்ணிட்டாரு. ஓகே, இதுவும் க்ளீன் ஆயிடுச்சு. அழுக்கு பண்ணல அவ்வளோவா, நாங்கள் பண்ணலை, அழுக்கு பண்ணல, கேர்ஃபுல்லாக தான் வச்சு யூஸ் பண்ணோம். ஏன்னா எப்படியும் ஒரு வீடு ஃபுல்லாகவே, இப்போ வீடு ரெண்ட்டுக்கு இருந்தால் அது போகும்போது பெயிண்ட் அடித்து கொடுக்கணும், இல்லைனா கேஷ் கொடுத்துடணும், அவங்க அடிப்பாங்க. பட் இருந்தாலும் நாங்களே வந்து இப்போ பெயிண்ட் பாக்ஸ் எல்லாமே எங்கள் அந்த ஓன் ஹவுஸ்க்கு வாங்குகிறோம். ஸோ அப்படியே நம்மளே இதையும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நாங்களே வந்து அடித்தோம். கொஞ்சம் இதிலலாம் காசை மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு தான். காலையில் நானும் தான் ஹெல்ப் பண்ணேன். பட் அம்மா பாப்பா வரணும்னாங்களா, தான் அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. சூப்பராக பண்ணியிருக்கேன், வீடு நல்லா பிளான் பண்ணி அழகாக பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு, லைட்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் அம்மா அப்பாக்கெலாம் காமிச்சிட்டல, நெக்ஸ்ட்டு நீங்கள் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு அம்மா அப்பாக்கெலாம் பண்ணி காமிச்சிட்டிங்களா? அம்மாக்கெலாம் ஃபஸ்ட்டு எப்போவுமே அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு, சரியா? அவங்கள பதிங்க காமிங்க. நான் காமிச்சிட்டேன் எங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு போய், அப்புறமா தான் வீடியோவில் காட்டணும் அப்படின்னு ஒரு எய்மு. தங்கச்சியும் நேற்று வந்தாங்க, தங்கச்சியும் ராஜ்குமாரும் நேற்று வந்து பார்த்துட்டாங்க. பெண்டிங் வந்து இன்னும் இளங்கோ வீட்டில் தான். ஸோ அவங்களும் பார்த்துட்டாங்கன்னா நான் வீடியோவில் ரிவீல் பண்ணிவிடுவேன். ஸோ நாங்கள் வந்து அவ்வளோ பொருள் சேர்த்து வைக்கல, பட் இருந்தாலும் சேர்க்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சேர்ந்துருச்சு. அதுதான் உண்மையாகவே. பட் ஓகே, நிறைய வீடு மாறி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால நான் மாற்றிடுவேன் கடகடன்னு, நோ இஷ்யூஸ்.
இங்கே என் ஹஸ்பண்டுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைப்பா. இன்னைக்கு இதுதான் எங்களோட ஸ்டேட்டஸ், இப்படி தான் வந்து போயிட்டு இருக்குது வீட்டோட ஒர்க்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சு அடுத்து வந்து வீடை எப்படி பேக் பண்ணுறோம், எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக எங்கள் வீடியோஸ் பாருங்கள். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் 2 பேரும் உங்களை மீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேக்கிங் எல்லாமே பார்க்கலாம், எப்படி வந்து நம்ம சேஃபாக வந்து வீடை காலி பண்ணுறோம், எப்படிலாம் வந்து ஐடியா பண்ணி வீடை வந்து காலி பண்ணுறோம், இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஒர்க் தான். ஓவராலாக வந்து முடிச்சிட்டோம். இனி வந்து திங்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டு பேக் பண்ணுவோம். மத்தியானம் வந்து ஏசிலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆள் வராங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபிட்டிங்லாம் முதல்ல போயிடும். அதுக்கப்புறம் நம்ம திங்ஸ் வந்து பின்னாடி போகும். அந்த மாதிரி தான் ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஏன்னா ஃபிட்டிங்லாம் அதாவது கலட்டுற பொருட்கள்லாம் கழட்டி எடுத்துகிட்டு போய் மாட்டிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து எடுத்து வைக்கிற பொருட்கள் தான் இருக்கும். அது வந்து யார் வேணால் எடுத்து கழட்டி வச்சிடலாம். ஃபிட்டிங்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு போகுது இன்றைக்கி. ஸோ இதான் மக்களே எங்களோட அப்டேட். கண்டிப்பாக வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய். வீடியோ முடிக்கலாம். இன்னைக்கு பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ பாய்.